நீ சொல்றதும் சரிதான். ஆனா ஒருவேளை பத்தர் எசைக்கு நகையை கொடுக்கலன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் எசைக்கு இதை பத்தி அம்மா கிட்ட சித்தி கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவான். அப்புறம் எல்லாரும் நம்ம மேல சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நாம எப்படி எசைக்கு முகத்துல முழிக்கிறது? சரி, அப்படின்னா எசக்கிக்கே தெரியாம நான் பத்தரை கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட காட்டுறேன். ஒரு வேலை பத்தர் பார்த்துட்டு இவன் தான் நகையை கொடுத்ததுன்னு சொல்லிட்டா நம்ம சந்தேகப்பட்டது சரியாயிடும். ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம இதோட இந்த விஷயத்தை விட்டுடலாம். சரி சிவா, நீ போய் பத்தரை கூட்டு வா. அவரு நேர்ல பாக்கட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரியா ஆரம்பம். பத்தரை கூட்டிட்டு வந்து உனக்கு போன் பண்றேன். எசக்கிய வாசல் பக்கம் கூட்டிட்டு வந்து ஏதாவது பேசிட்டு தூரத்துல இருந்து எசக்கிய பத்தருக்கு காட்டுறேன். சரி வா, நீ போயிட்டு வா. எசைக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போனா சச்சா கண்டிப்பா இருக்காது. நிச்சயமா எசைக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டேன். என்ன சிவாவும் ஆறுமுகமும் நம்மளையே ஒத்து பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ? ஆறுமுகம், சிவா, பெரியமா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நகையை திருடிட்டு போனவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்கோம் பெரியமா. கூடிய சீக்கிரம் அந்த களவாணி பேரை கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும்பா. அவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திருடு போன அம்மன் நகையெல்லாம் திரும்ப கிடைச்சா தீ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நிறைவேற்ற போறேன். பெரியமா, என்ன சொல்றீங்க? உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இப்ப எதுக்கு தீ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டீங்க? என் உடம்புக்கு என்னப்பா, நல்லாதான் இருக்கு. தீ மிதிக்கிறதால எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. இல்ல பெரியமா, உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு. நெருப்புல நடக்கும்போது மயக்கம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது பெரியமா? சாமிக்காக தானே நான் தீ மிதிக்கிறேன். அந்த அம்பாள் என்ன கைவிட மாட்டா. நீ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நகையை திருடுன அந்த ஆளை கண்டுபிடி. அதை நிறைவேற்றணும். அத பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. சிவா, நான் பத்தரை அழைச்சிட்டு வந்துட்டேன். வீட்டு வாசல்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ எசக்கே வெளியே வரவை. சரி, நீ கார்லயே வெயிட் பண்ணு. அவனுக்கு போன் பண்ணி வர சொல். உங்ககிட்ட அம்மன் நகையை கொடுத்தது இவனானு பாருங்க. ஐயோ, எசைக்கு தான் நகையை கொடுத்து சொன்னோம்னா நம்மளை கொன்றுன்னு சொன்னானே. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் தான் உங்ககிட்ட அம்மன் நகையை கொண்டு வந்து கொடுத்தானா? சொல்லுங்க, இவன் தான் உங்ககிட்ட நகையை கொண்டு வந்து கொடுத்தானா? பாருங்க, பயப்படாம சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்கன்னு நான் வேற யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னா அவன் எப்படி என்ன கொன்றுவான். அதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? இவன் தானே உங்ககிட்ட நகை கொடுத்தது? சொல்லுங்க. இல்ல சார், இவர்